இப்போ எதுக்காக இவன் இதை பண்றானா, அவங்க ஆளை தூக்கிட்டு போகணும்னு பேசினாங்க. அது இவனுக்கு பொறுக்கல. என்னடா வேற ஒண்ணும் இல்ல, வைத்திருச்சு. ஆமா, அப்படி எனக்கு மட்டும் எரியுதுல டன்னு கணக்குல. எல்லாம் வீட்டுல கும்பலையா கூட இவ்வளவு அழுக மாட்டாளுங்க, ஆனா நீ இந்த ஆளே அழுகிறியடா. உன் கண்ணில் பார்த்தால் சத்தியம் மழையாய் ஒரு காயல் தரும் விழிகள் நீயாடி உன்னாய சேர்த்த என் வழி பயனடி திரும்பி பார்த்து ஒரு முறை சிறு முகம் காதல் என்னும் தொடர்கிற ஒரு தீரம். ஆக்சுவலா இந்த லொகேஷனுமே ஒரு மாதிரி நல்லா இருக்கு. ஒரு மாதிரி கொகைக்குள்ள வர மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கு. புதர் மாதிரி இருக்குல்ல. புதருனா அமைதியா ஓடுருவாரு மனுஷன். இதோ வந்துட்டேன் சும்மா இரு. புதருக்குதுன்னு அவருக்கு மனசை மாத்தாத. ஏண்டா அப்படி என்னடா புதருக்கு அவருக்கான கனெக்ஷன் என்னடா அதுல? இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? லைக் அந்த பாட்டி தாத்தாவோட ஃபேமிலி வராங்கன்னு சொன்னாங்கல்ல, அவங்க வராங்க. அது வரட்டும், நான் ஒண்ணு கேட்டனே, அதுக்கு நீ விளக்கம் கொடுக்கவே. ஆனா உனக்கு எல்லாம் அவங்கள மாதிரி கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் நீ ஒரு பொண்ணு கூட இருப்பியான்னு கேட்டா இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. டவுட் தான். கண்டிப்பா இருப்பேன்டா, டவுட் தான். கண்டிப்பா. இந்நேரம் எனக்குன்னு ஒரு பெண் அது பிறந்திருக்குண்டா. இந்நேரம் நேரம் எழுதி வச்சிருப்பான்டா. யாரு கூட? நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா இந்த கன்னி வெடியை பொறுத்து வச்சு இவர் கால் வச்சு எடுப்பாரு பத்திரிக்கையா, அந்த மாதிரி இப்ப கன்னி வெடி மேல நீங்க கால் வச்சிட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இவன் வேண்டாம்னு கன்னி வெடின்னு சொன்னோன்னு தான் எனக்கு ஞாபகம் வந்தது. அதுல கூட கன்னி இல்லடா அது ஞாபகம் வரலடா. டேய் சும்மாறா இருடா பேசிடுறேன்டா. அது ஞாபகம் வரலடா. கன்னி வெடி அப்படின்னு உடனே அருணண்ணா ஞாபகம் வந்துச்சு. ஆக்சுவலா அருணண்ணா விட்டு வர்றதுக்கு மிகப்பெரிய காரணம் யாருன்னா அது இவன் தான் அருணண்ணா விட்டு வர்றதுக்கான மொத்த பிளானிங் போட்டது. அட பாவி சண்டாளா, நீயாடா என்ன கொலை பண்ண பார்த்த? இவன் தான் காரணம். இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லைண்ணே. அருணண்ணா வந்திருந்தா ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்துருப்பாரு, கண்டிப்பா. ஜூஸ் வாங்கி கொடுத்துருப்பாரு, கண்டிப்பா. சொல்லு. அப்புறம் கண்டிப்பா அடுத்த திருப்பு வருவாரா? அடுத்த திருப்பு பாத்தீங்களா எவ்வளவு பேர் அருணண்ணா மிஸ் பண்றோம்ட்டு. பிளான் பண்ணேன். இவன் தான் சொன்னான், இல்லடா அருணண்ணா வயசுல பெரியவரு, அவர் விட்டு போயிடலாம். இப்படிலாம் பேசுறான் இவன். பாருங்கண்ணா, நீங்க இருக்கும் போது ஒரு வாட்டி பேசுறான், நீங்க இல்லாதப்போ ஒரு மாதிரி பேசுறான் அவன். சகல அடிய பார்த்தது இல்லையா? பாரு என்ன அடிங்கிறத மட்டும் நீ இன்னைக்கு பாக்க. டேய் மண்டையில மாட்டிச்சுடா. எர்ரா மண்டையில மாட்டி. இவர் வந்ததுல இருந்து வாயை திறந்து பேசவே இல்லை எதுவுமே. ஆனா போட்டோ மட்டும் போட்டோ போதும். பல்ல பொழந்துக்கிட்டு முதல்ல வந்து நிக்கிறாரா. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. பாத்ரா பிசிக்கலா இருக்கணும்ன்றதை தாண்டி பிரெயின் கொஞ்சம் இருக்கணும். பிரெயின் இருந்திருந்தா நாங்கெல்லாம் நல்ல செப்பலோ இல்லை நல்ல ஷூவோ போட்டிருப்போம். என்ன பண்றது, நான் பேச சொன்னேன் ஷூ போடலான்ட்டு. கேட்டானா அவன். அப்பா கடைசி அவர் இல்லையே. வாங்க ரேட் டு ஃபால்ஸ் ஃபர்ஸ்டா. இது ஃபால்ஸ் இல்லையா? ஃபால்ஸை காட்டுங்க. எங்க ஊர்ல தான் இதாண்டா ஃபால்ஸ். என்ன ஊரு? எங்க ஊரை பாருங்க, எங்க ஊர் தண்ணிய பாருங்க. என்னடா பண்றாங்க? நீர் நாய் தண்ணி குடிச்சிட்டு இருக்கு. நீர் நாய் மாதிரி பண்ணிட்டு இருக்கா. கொஞ்ச நேரம் மண்டே விடுவான் பாரு தண்ணிக்குள்ள. பாருங்க நான் உசுத்தி விடுறேன். வீரா சார் சூப்பரா இருக்கு, இன்னும் கொஞ்சம் நிறைய பண்ணுங்க. வாவ் ஐயோ நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ. இந்த காட்டுக்குள்ள நைட் வந்தாங்கன்னா என்னடா ஆகும்? ரைட்லா ரைட் இருந்தா ஊருக்கு இல்லைன்னா சாமிக்கு. அங்க பாண்டி ப்ரோ என்ன அப்படி போஸ்ட் கொடுத்துருக்கீங்க? வெளிநாட்டுல இருக்கவங்க போட்டோ பார்த்துருக்கீங்க? பழைய போட்டோவா இப்படி இருப்பாங்க. எடுங்க. இவன் எப்படி போன் பேசுறாம? நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா? டெம்பிள் ஃபால்ஸை நோக்கி வந்து விட்டோம். வந்துட்டோம். மேல போயிட்டு அம்மன் அருள் வாங்கிட்டு கீழே வந்து குளிப்போம். சிவன் கோயிலா? சாரி.
உடனே ஒரு நல்ல வைப்ரேஷன் வருதுடா. என்னடி இது? ஜோசியக்காரன்பா, பொண்ணை பாக்குற மாதிரி பாக்குற வந்து ஜோசியத்துக்கு அந்த மாதிரி உட்காரணும் வந்து. என்ன குறுகுறுன்னு பாக்குறேன். இந்த கையில ரேகையெல்லாம் அரத பழசா இருக்கு. இருக்குல்ல, இருக்கு, ஓரளவு இருக்கு, பார்த்து சொல்லலாம். குறுக்கால போகுது, இது மேற்காலையில தாவுது. இதுக்கு போகுது அப்படி. இதுக்கு முன்னாடி எதுவும் பெருசா ஏதோ ஆயிருக்கும் போலயே தம்பிக்கு. அன்னைக்கு தானே அவன் சாங் ஷூட் வரும்போது சொன்ன ஹாஸ்பிட்டல்ல இருந்தா அட்மிட் ஆயிருந்தான்ட்டு. அப்படியா? தெரியாத மாதிரி கேக்குற. கைய கொடுங்க, கைய கொடுங்க. கை நல்லா நல்லா தங்கம் போல ஜொலிக்குது. பேர் என்ன? கொடுத்தனா இல்லையா? கொடுத்தனா இல்லையா? இதுக்கு மேல நிறைய அடி போட்டிருக்கீங்க போல. இல்ல ஏமாந்த ரேகை மாதிரி தெரியுது. இந்த அவர் தான் சொன்னாரு உங்ககிட்ட ஏமாந்துட்டேன்னு, அப்புறம் என்னடா திரும்பி அவர்கிட்டே கேட்க? செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. உலகம் சுத்தி வரும் மனசு நேரிட்டு புது இடங்கள் தரும் உன் சிரிப்படி, தனிமை மாறும் உன் வழியாடி. ஒரு முறை நான் உங்கள் துணையாடி, இதயம் மீறி வர காத்திருக்கடி.